நான் பிறந்த ஊர் வந்து நான் பிறந்தபோது ஆந்திர பிரதேசில் இருந்தது. அது சித்தூர் மாவட்டத்தில் இருந்தது. இப்போ அது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்தாச்சு, தமிழ்நாடுக்குள்ளே வந்து. அந்த சின்ன பட்டிக்காடு அது, அதோட பேர் வந்து கோனேட்டம்பேட்டை அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த ஊருக்கு சேர்ந்தவங்க. அங்கே பிறந்தேன் நான். ஆனால் அங்கே ரொம்ப நாள் நான் இருந்து வளர்ந்ததில்லை. எங்கள் அப்பா வந்து ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர், நெல்லெல்லாம் வருது இல்லையா சாப்பாடுக்கு, அந்த ஊர் அவர் சொந்த ஊர். எங்கள் தந்தையார் வந்து ஹரிகதா காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தார், கதா காலட்சேபம் பண்ணுறார். அதுதான் அவருடைய தொழில். நாங்கள் வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பிராமின் ஃபேமிலின்னு சொல்லலாம். எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு 2வது தாரம். எங்கள் பெரியம்மா இறந்துட்டார். எங்கள் பெரியம்மாவுக்கு வந்து ஒரு டாட்டர், ஒரு சன். அப்படின்னா எங்கள் பெரிய அக்கா, அண்ணா 2 பேர். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் தான் பெரிய பையன். எங்கள் அம்மா வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன பட்டிக்காடு. அந்த ஊரில் வந்து ஒரே ஒரு பிராமின் ஃபேமிலி எல்லாருமே. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. இப்போ கூட அப்படி தான். எங்களை கூட அவங்களோட ஒருத்தராக, ஒரு ஃபேமிலியாக இணைஞ்சிக்கிட்டாங்க அவங்க. அப்படி இருந்த அந்த ஊரில் எங்கள் அம்மா பிறந்து அங்கேயே சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் தான் பண்ணாங்க. அவங்க வந்து 6வது 7வது வகுப்பு வரையிலும் தான் படித்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெல்லூர் வந்தாச்சு. இதில் வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்புறம் 5 குழந்தைங்க பிறந்தது. எனக்கு வந்து 2 தம்பிங்க பிறந்தாங்க. ஒரு தம்பி இறந்துட்டான் இல்லை. அப்புறம் இப்போது எனக்கு அப்புறம் வந்து 2 தங்கச்சி, ஒரு தம்பி, அதுக்கப்புறம் 2 தங்கச்சி. அந்த லாஸ்ட் பட் 1 தங்கச்சி தான் சைலஜா.